இப்போ நீங்கள் இந்த நன்னிலம் தொகுதியில் வந்து காமராஜ் அப்படின்னு ஒரு வேட்பாளர் அதிமுக சார்பாக, இவர் யார் என்னன்னு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர நிற்கிறது யாருன்னா திமுக கூட்டணியின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சின்னு முபாரக்னு ஒருத்தர் நிற்கிறார், நெல்லை முபாரக். இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். காமராஜ் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை நியமிக்கப்பட்டவர். அப்போ அவங்க வந்து அப்போவே அடையாளம் பார்த்து வச்சுருக்காங்க. அது அந்த ஸ்டேஜில் 2011 இன்னும் நினைக்கிறேன், அப்போவே அடையாளம் பார்த்து வச்சுருந்தாங்க. அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவையில் இருந்தார். அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக நன்னிலத்தில் நிற்க வைக்கிறாங்க. அதில் ஜெயிக்கிறார். அடுத்தது 2016 ஜெயலலிதா அம்மாவுடைய சகாப்தம். எப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுகவின் சகாப்தம் அப்போ தான் வந்து ஒரு பிரகாசம் அடையுது. எப்படின்னா கன்சிக்யூட்டிவாக ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்குது. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்குது, தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. இந்த 2016 2 விஷயம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா. 2016 இன்னொரு சாதனை என்னென்னா, கூட்டணியே இல்லாமல் 234 தொகுதியிலே ரெட்டையில் நிற்கிறாங்க. 1-2 தனிநபர் கட்சிகள் அது ரெட்டையிலே நிற்கிறாங்க. மற்றபடி 234 தொகுதியும் ரெட்டையில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நன்னிலத்தில் 2வது முறையாக காமராஜர் நிற்கிறார். அப்போ 2வது முறையாக கட்சியும் ஜெயிக்கணும், 2வது முறையாக காமராஜரை இவரும் ஜெயிக்கணும், 2வது முறையாக வந்து கூட்டணியே இல்லாமல் முதல் முறையாக ஜெயிக்க போனோம். அந்த நேரத்துலையும் காமராஜர் ஜெயிக்கிறார். அப்போ பாருங்க, நன்னிலத்தில் அதிமுக வேட்பாளர் காமராஜ் 2வது முறையாக ஜெயிக்கிறார். அப்போது 5 வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கட்டத்தில் 2வது முறையாக ஜெயிக்க முடியும். அப்போ 2வது முறையாக ஜெயிச்சிருக்காரு. சரி, அது முடிஞ்சுது. ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு, கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை. 2021 தேர்தல். 2021 தேர்தலில் எடப்பாடியார் வந்து பெரிய அளவு அன்னைக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது. அவர் வந்து ஒரு பாமரன், கடைக்கோடி விவசாயியாக இருந்து கிளைக்கழகச்சாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் அவர் அந்த பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அப்போ அவர் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அதிமுக 2021. ஜெயலலிதா அம்மா இல்லை, இரட்டை தலைமை குழப்பம், கட்சிக்குள்ளேயும் குழப்பம், வெளியே எதிரிகள். இவ்வளவு சூழ்நிலையில் நன்னிலத்தில் 3வது முறையாக காமராஜ் நிற்கிறார்.